ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இட்லி மிளகாய் பொடி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் மீடியம் காரம் இருக்கக்கூடியது தான். இது வெரைட்டி 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் எல்லா விதமான எந்த அளவுக்கு நம்ம சத்துக்களை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துருக்குது. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கருப்பு தொலி உளுந்து உடைச்சது 400 கிராம். அந்த உலக்கில் குவியெல்லாம் எடுத்துக்கிறேன். இது 400 கிராம் உலக்கு. அப்புறம் 100 கிராம் கருப்பு அல்லது சிவப்பு காணப்பருப்பு நம்ம எடுத்துக்கிறோம். ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 5 பூண்டு பல் 5, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 50 கிராம் அல்லது 100 கிராம் உங்கள் விருப்பம், வத்தல் 3 கைப்பிடி அளவு அல்லது உங்களுக்கு தேவையான அளவு 2 அல்லது 3, காரம் வேணும்னா 3 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு நீள கொப்பில் நான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் புளி ஒரு துண்டு. இது ஈரமாக இருக்கிறதுனால நான் அதை வதக்கி தண்ணியை வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. வாங்க ஒவ்வொன்றா வறுக்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். உளுந்த நல்லா கல்லெல்லாம் எடுத்துட்டு அதை இதில் போட்டு இப்போ வறுக்க போகிறோம். நல்லா சிவப்பு கலர் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். கருகிடக்கூடாது, அதே சமயம் பச்சை வாடையும் அடிக்கக்கூடாது. அதனால் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது பாருங்கள். உளுந்தை நல்லா பொறுமையாக வறுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமே பொடி கெட்டு போயிடும். இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வறுக்கலாம். இப்போ ஓரளவு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நான் ஒரு தட்டில் தட்டி வச்சிடுறேன், ஆறட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம அந்த கொள்ளு காணப்பருப்பு அதை நம்ம வறுக்க போகிறோம். இதுக்கு லேசாக எண்ணெய் போதும். அந்த தோலே நல்லா பளபளன்னு இருக்கும். லேசாக ஒரு சொட்டு எண்ணெய் இருந்தால் போதும். ஏற்கனவே வறுத்ததில் எண்ணெய் தெரிஞ்சுதுன்னா அதுவே போதும். இப்போ பாருங்கள், நல்லா பளபளப்பாக இருக்கும். இது வெடிக்கும், எள்ளு மாதிரி இதுவும் வெடிக்கும். சிலர் சொல்லுவாங்களா அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குதுன்னு. ஸோ எள்ளும் வெடிக்கிறது இதில் பக்குவம். அந்த வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அதை எடுத்துடலாம். அதையும் அதில் தட்டிட வேண்டிதான், ஆறட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பருப்புகள், கடலைப்பருப்பு அது கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் அதிலே சேர்த்துக்க போகிறோம். அதிலேயே மல்லியையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து 2 வறுத்துட்டு இதிலேயே தனியாவை சேர்த்து ஓரளவு
பொன்னிறம் ஆக தொடங்கும்போது எள்ளையும் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்துட்டோன்னா எள் வெடிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரம். அதனால் இது ஓரளவு வறுபட்டதும் எள்ளையும் சேர்த்துக்குவோம். இந்த மல்லி இப்போ சேர்க்குறோம். இதை ஓரளவு வறுத்துட்டு இதில் எள்ளையும் இப்போ சேர்த்துப்போம். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே பூண்டு, வெள்ளை பூண்டு அந்த துண்டுகளை அதில் போட்டுடலாம். பூண்டு பற்கள் அதில் போட்டு அது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் லேசாக சூட்டில் போட்டு எடுக்கிறோம். அதையும் இப்போது தட்டில் ஆற போட்டுற வேண்டிதான். அதே தட்டில் நல்ல பெரிய தட்டாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லைன்னா தாம்பாளம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் லேசாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை உருவி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறோம். இது நீங்கள் 1 கப் அல்லது 2 கப் எடுத்துக்கலாம். நல்ல முத்தின கருவேப்பிலையாக இருந்தால் நல்லது. ரொம்ப இளம் கருவேப்பிலையாக இருந்தால் அது நல்லா இருக்காது. முத்தினதாக இருந்தால் அந்த பொடி செய்கிறதுக்கு வசதியாக அது அழகாக பொரிஞ்சு வரும். கலர் மாறாமலே உங்களுக்கு இது நல்லா அதை வறுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே உடையிற மாதிரி பக்குவத்தில் நல்லா வந்துடும். கெட்டும் போகாது. இதோ நல்லா வறுத்து வந்தாச்சு. இதையும் அதில் தட்டிடுவோம். எல்லாம் ஆறும்போது உங்களுக்கு நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வத்தலை காம்பு எடுத்துட்டு போடலாம். இப்போ அதில் பாதியை எடுத்துட்டு பாதியை மட்டும் போட்டு நான் வறுக்கிறேன். லேசாக எண்ணெய் விட்டுக்கிட்டோம். இந்த வத்தல் காம்போடு இருக்கும்போது அப்படியே உப்பி வரும். அதுதான் பக்குவம். வறுத்த பிறகு காம்பு வேண்டாங்கிறவங்க எடுத்துக்கலாம். வறுக்கும்போது காம்போடு வறுத்தா அந்த விதை உதிர்ந்து விழாமல் இருக்கும், கருகாமல் இருக்கும். ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். காம்போடையும் வச்சுக்கலாம். நம்ம வறுக்கிறதுனால தேவைப்பட்டால் காம்பு எடுத்துக்கலாம். வறுக்கிற நேரத்தில் காம்போடு இருக்கிறது விதை உதிர்ந்து விழாமல் இருக்க வசதியாக இருக்கும். அது அப்படியே உப்பி உருண்டு வரும் பாருங்கள். அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும். அப்படியே அடுத்ததையும் போட்டு வறுத்து நம்ம எடுத்துக்குவோம். கருகிராமல் பார்த்துக்கணும், புகஞ்சிராமல் பார்த்துக்கணும். புளியவும் லேசாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. என்னோடது ஊற வச்சது காஞ்ச புளி இல்லைங்கிறதுனால நான் அந்த ஊற வச்சதை லேசாக வதக்கி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்ற வைக்கிறேன். வற்ற வச்சு அதை ஒரு பக்கம் காய வச்சுட்டு இதெல்லாம் ஆறும்போது அது சரியாக இருக்கும். அதனால் அதை தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த சூடாக இருக்கக்கூடிய இந்த பருப்புக்கு மேலே அந்த பெருங்காய பொடியை போட்டாலே போதும். தனியாக வறுத்து கருக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் வெல்லமும் இதில் சேர்த்துக்கிறோம். உப்பையும் இப்போவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா உப்பை சேர்த்துப்போம். இது நல்லா ஆறணும். ஆறாமல் பிடிச்சா நல்லா இருக்காது. ஆறின பிறகு நான் இங்கே ஜாரில் போட்டு முதல்ல நம்ம பாதி பாதியாக போட்டு நம்ம வத்தலெல்லாம் முதல்ல போட்டு பொடி பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்து வத்தலை மட்டும் முதல்ல பொடி பண்ணி எடுத்து அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2வது பகுதி பருப்புகளெல்லாம் போட்டு அதையும் அரைச்சி இப்போ எல்லாம் தனித்தனியாக ஒரு காம்பினேஷன் மொத்தமாக கலந்துருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, ஈவனாக. அதுக்காக நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் இதை மாதிரி பிளாஸ்டிக் பிளேடை போட்டு அதில் இந்த எல்லா பொடியையும் தட்டி
இப்போ மூடி கொஞ்சம் ஓட விட்டோம் அப்படின்னா இதை லாக் பண்ணிட்டு தான் நம்ம இதை போட முடியும். ஸோ சேஃப்டிக்காக அது அப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இதை கொஞ்சம் நேரம் சுற்ற விட்டோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஈவன் ஆயிரும். ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட உதவியாக இருக்குது. இது இனால்ஸா இந்த கம்பெனி. வேணுங்கிறவங்க லிங்க் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதில் உள்ளதெல்லாம் தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஈவனாக மிக்ஸ் ஆகி இருக்குது. இட்லி மிளகாய் பொடி தயார். சுவையான சத்தான இட்லி மிளகாய் பொடி தயாராகிருச்சு. செஞ்சு பாருங்கள். இது ஒரு மெத்தட். வேறு ஒரு மெத்தடில் மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி செய்கிற ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் இப்போ இந்த இட்லிக்கு இந்த பொடியை வச்சு நான் சாப்பிட போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். டேக் கேர்.